ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கவர்மெண்ட் மக்களுக்கு சிலிண்டர் மூலியமாட்டு மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. இதுல நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் சிலிண்டருக்கு நம்ம தொடர்ந்து மானியம் பெற வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல புதுசாட்டு ஒரு விதிமுறையை ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கடைசி டேட் எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தாங்க. ஸோ அது என்ன, அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் உள்ள வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கிட்டோன்னா இந்தியாவில் சிலிண்டர்களுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாட்டு மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது எரிவாயு சிலிண்டர்களுக்கு தொடர்ந்து மானியம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம KYC பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்ட்டு தெரியல. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த விவரம் வெளியாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான அப்டேட் தாங்க இது. ஸோ அதுக்கான கடைசி தேதியும் தான் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏஜென்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு இந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட சம்மந்தப்பட்ட ஏஜென்சியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதுக்கான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா KYC பண்றதுக்கு மார்ச் 31ஆம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி செய்யலை, அதாவது மார்ச் 31ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க KYC பண்ண முடியாதுன்னும் அதுக்கப்புறம் பண்றவங்களுக்கு மானியம் ஸ்டாப் பண்ண போறதாட்டும் அவங்க அந்த தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா நிறைய ஏஜென்சிக்கு இந்த தகவல் முழுமையா போய் சென்று சேரல அப்படின்ட்டு ஏஜென்சி தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த KYC நம்ம ரெண்டு வழியில பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, கேஸ் ஏஜென்சி அலுவலகத்துக்கு நம்ம டைரக்டா போய் நம்மளோட KYC அப்டேட்டை முடிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் மூலியமாட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ நம்ம கேஸ் ஏஜென்சிக்கு போய் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முன்கூட்டியே நம்மளோட கேஸ் ஏஜென்சிக்கு நம்ம கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. மெயினாக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளோட ஆதார் கார்டையும் நம்மளோட கேஸ் புக்கு, நமக்கு கேஸ் எடுக்கும்போது அதாவது நம்ம அந்த ஏஜென்சி மூலமாட்டு நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, அங்கே ஒரு புக் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரோட கூடிய ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டையுமே நீங்கள் கொண்டு போனால் போதும், உங்களுக்கான KYC வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். ஸோ நீங்கள் போகும்போது உங்களோட ஏஜென்சிகிட்ட கால் பண்ணி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று ஆன்லைன்ல பண்றதுக்கு எப்படின்னா, அவங்க ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, மை LPG அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அதோட ஃப்ரண்ட் பேஜ்ல HP இந்தியன் பாரத் கேஸ் கம்பெனியோட எரிவாயு சிலிண்டரோட போட்டோஸ் இருக்கும். அதுல நீங்க யாரோட கேஸை நீங்க வாங்குறீங்களோ, அதாவது எந்த கம்பெனியோட நீங்க வாங்கிட்டு அந்த எரிவாயு நிறுவனத்தோட சிலிண்டர் படத்தை நம்ம கிளிக் பண்ணாலே போதும். அதுல KYCயோட ஆப்ஷனை அதுல காட்டும். சரிங்களா. அதை நம்ம கிளிக் செஞ்சோம்னா அதுல ஆதார் சரிபார்ப்பு கேட்பாங்க. ஸோ நம்ம ஆதார் நம்பர் கொடுப்போம். ஸோ நம்மளோட சம்மந்தப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP நம்ம அதில் போட்டாலே போதும். KYC வெரிஃபிகேஷன் இது மூலியமாட்டு நம்ம ஆன்லைன்லேயே செஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இன்னைக்கு தான் அதுக்கான கடைசி டேட்டுன்னு சொல்லியிருந்தாலும் நிறைய இடங்களுக்கு இந்த தகவல் முழுமையாட்டு போய் சென்று சேரல. அதனால இதுக்கான டேட் நீட்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ உங்களுக்கு ஏஜென்சி பக்கத்தில் இருந்துச்சுன்னா உடனே போய் KYCயை முடிங்க. இல்லைனா ஆன்லைன்லேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா சம்மந்தப்பட்ட ஏஜென்சியில் நீங்கள் விசாரித்து உங்களுக்கான KYCயை நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஸோ இது மூலியமாட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, கேஸ் நிறைய பேர் ஒருத்தங்க பேரில் இருந்தாலும் மற்றவங்க அதை வாங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஃப்ராடை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துலையும், இன்னொன்று என்னன்னா மானியம் ஒழுங்காக போய் சென்று சேரணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் அவங்க இந்த முடிவு எடுத்துக்கிறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குதுங்க. சரிங்களா. ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.